நம்மளோட வயசுல சின்ன பையன் காலை, நம்மில் விட அனுபவத்தில் குறைந்தவன் காலை எல்லாம் நக்கி பிழைக்க வேண்டும் என்பதை கமலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏங்க நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த திமுகவை கேவலமாக பேசி, டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடச்சி, குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசி, வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசி தான் நீ இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின. கடைசியில் அவங்க ஆளே போய் விழுந்து கிடக்குறல்ல. மன்னர் ஆட்சின்னு சொன்ன, மண்ணாங்கட்டி ஆட்சின்னு, ஸ்டாலினை திட்டின, உதயநிதியை திட்டின, இன்னைக்கு அவங்க ஆளே போய் தானே விழுந்து கிடக்குற. அப்புறம் நான் என்ன உனக்கு ஓட்டு போட்டேன்னு அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? டார்ச் லைட் பறந்துச்சு, டிவி உடஞ்சிச்சு, கடைசியில் அவர் பேரன் காலிலேயே போய் விழுந்துட்டான். கலைஞரோட பேரன். இதுதானே அவன் தலையெழுத்து. இவ்வளோதான் அரசியல். அரசியல் என்பது வேறு. நடிகர்கள் அரசியலுக்கு வந்து சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு அறிவு இல்லையானே, உன்னை ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஐயா, உன்னை ஒரு பெரிய உலகமகா நடிகன்னாங்க, உலக நாயகன்னாங்க, கடைசியில் போய் உள்ளூரில் ஒருத்தன்ட்ட போய் காலில் விழுந்து கிடக்குறியே. சாதாரண ஒரு பதவிக்காக டார்ச்சை தூக்கி போட்டு பைத்திய மாதிரி ஏதோ பேசிட்டு வளர்ட்டு போயிட்டாரு. அதாவது நீங்கள் இன்னைக்கு கமலோட வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் அரசியலுக்கே வந்திருக்கக்கூடாது. அரசியலுக்கே வந்திருக்கக்கூடாதுங்க. இல்லை நீங்கள் வந்தீங்க, நின்னீங்க, தோத்துட்டீங்க, என்ன பண்ணிடணும்னா நமக்கு அரசியல் செட் ஆகலை, நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும். அற்ப பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய நிலைமையில் கமல் இருக்கார். நல்லா தெரிஞ்சுங்க. கமலுடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அற்ப பாராளுமன்ற பதவிக்கு ஆசைப்பட்டு உதயநிதிக்கு ஜால்ரா அடித்து உதயநிதியை புகழ்ந்து பேசி தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக, இந்த அரசியலை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கூச்சநாச்சம் இல்லாமல் இப்படி தற்புகழ்ச்சியாக புகழ்ந்து ஒரு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைக்கு கமல் தள்ளப்பட்டிருக்கார். இதுதான் நம்ம அரசியலில் புரிஞ்சிக்க வேண்டியது. அரசியலில் சுய அறிவு இல்லாமல் வந்து அடுத்தவர்களை நம்பி வந்தால் நம்ம யாரையாவது ஒரு காலை, நம்மளோட வயசில் சின்ன பையன் காலை, நம்மளை விட அறிவில் குறைந்தவன் காலை, நம்மில் விட அனுபவத்தில் குறைந்தவன் காலை எல்லாம் நக்கி பிழைக்க வேண்டும் என்பதை கமலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கமலுக்கு இருக்க அனுபவத்துக்கு நான் அரசியலுக்கு வந்தோம், நம்ம ட்ரை பண்ணோம், ஓகே செட் ஆகலை, கட்சியை கலைச்சவன் போய் வேலையை பார்க்கலாமான்னு போகலாம். ஆனால் வந்தேன் நீ பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி இது வரைக்கும் ஆகி என்ன சாதிச்ச, இல்லை நீ என்ன இருக்க போகிற, என்ன நீ சாதிக்க போகிற, நம்ம அதை பார்க்க தானே போகிறோம். ஒரு ஆணியும் பிடுங்க மாட்டேன். அது என்ன பெருமையா சார், ஒரு எம்பி ஆகிட்டோ பெரிய இல்லை அப்படி கிடையாது. நான் எலெக்ஷனில் வந்தேன், நான் என் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்க, என் கட்சி நீ ஒன்றும் கிடையாது. நீ பேசுகிற பேச்சை ஒருத்தன் கூட மனுஷனாக கூட உன்னை மதிக்க மாட்டான். ஏங்க நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த திமுகவை கேவலமாக பேசி, டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடச்சி, குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசி, வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசி தான் நீ இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின. கடைசியில் அவங்க ஆளே போய் விழுந்து கிடக்குறல்ல. நீ என்ன பேசி ஓட்டு வாங்கின? உனக்கு விழுந்த ஓட்டெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு? குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசினேன், வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினேன், மன்னர் ஆட்சின்னு சொன்னேன், மண்ணாங்கட்டி ஆட்சின்னு, ஸ்டாலினை திட்டினேன், உதயநிதியை திட்டினேன், இன்னைக்கு அவங்க ஆளே போய் தானே விழுந்து கிடக்குற. அப்புறம் நான் என்ன உனக்கு ஓட்டு போட்டேன்னு அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஓட்டு போட்டவன் எதுக்கு ஓட்டு போட்டான்? கமல் இன்னைக்கு உதயநிதி எடுத்து அடிக்கிறான்டா, கமல் இன்னைக்கு ஸ்டாலினை திட்டுறாருடா, இதை போல ஒரு ஆள் வரணும் தானே உனக்கு ஓட்டு போட்டான். கடைசியில் நீ அவங்காலே போய் நக்கிட்டு இருக்க. எதுக்கு நக்குற? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக. அப்போ பதவி சுகம் உனக்கு அவ்வளோ தேவைப்படுது. அப்போ எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயல் இது. நீ அரசியலுக்கு வந்த, உன்னால் வெற்றி பெற முடியல, தோத்துட்ட, ஒன்று அந்த கட்சியை நடத்திடணும். நல்லவன் என்ன பண்ணிடணும், அந்த கட்சியை நடத்திடணும். முடியலையா, கட்சியை கலைச்சிட்டு போ. யாரை எதிர்த்து அரசியல் செஞ்சியோ அவங்களே போய் விழுந்தா உனக்கான மதிப்பு மரியாதை தானே குறைஞ்சி போகுது. நீ யாரை எதிர்த்து அரசியல் செய்ய நினைச்சியோ அவர்கள் காலில் விழுந்தே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வாங்கி அந்த அவங்களுக்கு இன்னைக்கு வாழ்த்தி பேசுகிற, அவனை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிற, எல்லாம் எதுக்காக? அற்ப பதவி சுகத்துக்காக தானே. அப்போ உன்னை எவனாவது மனுஷனா மதிப்பானா? உனக்கு மனிதனாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லாமல் போச்சு. இல்லை உனக்கு எவ்வளோ அறிவாற்றல் இருந்து எவ்வளோ பண்பு, எல்லா விஷயமும் கற்றறிந்தவனுக்கு கூட கடைசியில் பதவி ஆசைன்னு வரும்போது அறிவை இழந்து அடுத்தவன் காலில் விழுந்துட்டல, அறிவு மங்கி போச்சு இல்லை. அந்த இடத்துல பதவி சுகத்துக்காக உன் அறிவு மங்கி போச்சு இல்லை, உன் அறிவாற்றல் இழந்து போச்சு இல்லை, உன்னோட இன்டெலெக்சுவல் அங்கே தோற்று போச்சு இல்லை, எல்லாம் தோற்று போச்சு இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு படித்தவனும் யோசிச்சு பார்க்கணும். கமல் பெரிய அறிவாளி, கமல் பெரிய புத்திசாலி, கமலுக்கு உலக அரசியல் தெரியும். கடைசியில் உதயநிதி காலில் உள்ள தெரிஞ்சிருக்கு. கடைசியில் உதயநிதி காலில் உள்ள தெரிஞ்சிருக்கு. உனக்கு கட்சி நடத்தலை, பரவாயில்ல, தோத்துட்ட, ஏற்றுக்கிட்டு போயிரு. அதுக்கு உதயநிதி காலில் விழுந்தா அரசியல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உன தன்மானத்தை இழந்துட்ட, உன்னை நம்பி வந்தவனை தலைகுனியை வச்சுட்ட, உன்னை நம்பி ஓட்டு போட்ட எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்ட. இதை கமல் புரிஞ்சுக்கணும். கமலை போன்றவர், அதுதான் சொல்கிறேன், ஒரு நடிகன் தோத்ததுக்கப்புறம் அரசியல் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நடிகன், எந்த ஒரு நடிகனாக இருந்தாலும் சரி, விஜயகாந்த் தவிர தோற்றதுக்கப்புறம் அரசியல் யார் நின்னா? விஜயகாந்த் அரசியல் பண்ணார், எல்லாரும் இங்கே விஜயகாந்த் ஆக முடியாது இல்லையே. நீ கட்சி ஆரம்பித்தா 4 வருஷம் தாம் தூமுன்ன, ஜெயலலிதா இருக்கும்போது வெளியே வரல,
அப்படியே அமுக்கிட்டு நிற்பாங்க எல்லாரும். ஜெயலலிதாவும் கருணாநிதி இருக்கும்போது அப்படியே அமுக்கிட்டு நிற்பாங்க, மேலே நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் செத்தவன வீரம் பொங்கிட்டு வந்துச்சு, டார்ச் லைட் பறந்துச்சு, டிவி உடஞ்சிச்சு, கடைசியில் அவர் பேரன் காலிலேயே போய் விழுந்துட்டான். கலைஞரோட பேரன். இதுதானே அவன் தலையெழுத்து. இவ்வளோதான் அரசியல். அரசியல் என்பது வேறு. நடிகர்கள் அரசியலுக்கு வந்து சாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க நிஜத்தை விட்டு ரொம்ப தள்ளியிருக்காங்க. நடிகர்கள் நிஜ வாழ்க்கையிலேருந்து ரொம்ப தள்ளியிருக்காங்க. நடிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் வந்து உன் நடிப்புக்கு, நீ உன்னோட திரையில் நீ காட்டுற உன்னோட மாசான நடிப்புக்கு, அதுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அதை நம்ம தலைவணங்குறோம், அதை நம்ம குறையே சொல்ல. ஆனால் நிஜ வாழ்க்கையில் போராட்டகரம் அரசியல் என்பது ரியல் ஹீரோக்களுக்கானது, ரியல் ஹீரோக்களுக்கானது கிடையாது. ரியல் ஹீரோக்கள் அங்கே ரியலாக இருக்கணும். ஒரு கவுன்சிலர்னால் போய் நிற்பான், தண்ணி வரலன்னா வந்து ஜேசிபியை தூக்கிட்டு வந்து அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்ப்பான். தமிழன் பிரச்சனை சொன்னார்ல, காவா அடைச்சிக்கிச்சுன்னா சிஎம் வரணும்டா. பல இடத்துல காவா அடைச்சிக்கிச்சு, சிஎம் வராரா? தமிழன் பிரச்சனாவை தான் போய் கூட்டு வர சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல காவா அடைச்சிச்சு, காவா அடைச்சா சிஎம் வருவார்னு யார் சொன்னா? தமிழன் பிரச்சனை சொன்னான்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல காவா அடைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துக்கும் குச்சி தூக்கிட்டு தமிழன் பிரச்சனை வர சொல்லணும், அடப்படுக்க சிஎம் வர சொல்லணும். நம்ம சொல்லலை, தமிழன் பிரச்சனை சொன்னார். காவா அடைப்படுக்க சிஎம் வருவார், நீ தமிழ்நாட்டினுடைய முதல் வேலைக்காரனாரு. இன்னைக்கு முதல் வேலைக்காரனை காவா அடைப்படுக்க கூட்டு வரணுமா இல்லையா? தமிழன் பிரச்சனை கூட்டு வருவானா? இன்னைக்கு பேசுவானா? நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசணும்ல மோன, இன்னைக்கு பேசுவியா? காவா அடைப்படுப்ப முதலமைச்சரை கூட்டு வருவியா? எடுக்க வச்சிரு பார்ப்போம். காவா குச்சும் போது கையில் தொட வை பார்ப்போம். நான் எடுப்பேன், நீ எடுப்பியா? நான் காவாக்குள்ளே இறங்கி நான் க்ளீன் பண்ணுறேன், உன் முதலமைச்சர் வந்து க்ளீன் பண்ண சொல்லுவா பார்ப்போம். சவால் விடுறேன், வா நான் ட்ரைனேஜில் இறங்கி நான் க்ளீன் பண்ணுறேன். உன் முதலமைச்சர் நீ பேசுனீ பப்ளிக்கா, யார் முதல் வேலைக்காரன் வரணும் காவா க்ளீன் பண்ணணும்னு பேசுனல, வா நீ பேச வைப்பா, நீ எடுக்க வை பார்ப்போம். எவ்வளோ காவா அடைச்சிருக்கு எல்லா இடத்துலையும் மழைநீர் வடிகள் போகாமல் செய்வாங்களா? இதான் அரசியல். பெண்களை எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை பார்க்கணும். நல்ல ஒரு விஷயம். உதயநிதி பிறந்த நாளில் இன்றைக்கி பெண்களை கூப்பிட்டு வச்சு, அதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் நான் பெரியாரை பின்பற்றுறேன், பெரியார் வழியில் போகிறேன், கரெக்டாக போகிறாங்க. பெரியார் வளர்த்த மகளை கட்டிக்கிட்டார். அதே மாதிரி பெண்களுக்கு அவங்க என்ன மரியாதை கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கங்க. இதுதான் அவங்க பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை நீங்கள் அவங்க பெரியார் வகையில் எவ்வளோ அழகாக மரியாதை கொடுக்குறாரு, பெரிய கருப்பு எவ்வளோ அழகாக மரியாதை கொடுத்தாருன்னு பார்த்துக்கணும். இன்றைக்கி அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க அக்செப்டன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்கே வந்து நாங்கள் வந்து உதயநிதி காலில் எல்லாரும் விழுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நான் விழுறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் கேட்குறான். அவன்கிட்ட போய் நம்ம ஒன்றுமே கேட்க முடியாது. நான் தான் சொல்கிறேன்ல, விழுறவனை போய் இப்போ கமலை நம்மளை எதாவது கேட்க முடியுமா? கமல் உதயநிதி காலில் விழுறாரு, நம்மளை எதாவது கேட்க முடியுமா? கமலை நம்மளால் திட்ட தான் முடியும். ஏன் உனக்கு அறிவு இல்லையானே? ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் நாங்கயா, உன்னை ஒரு பெரிய உலகமகா நடிகன்னாங்க, உலக நாயகன்னாங்க. கடைசியில் போய் உள்ளூரில் ஒருத்தன்ட்ட போய் காலில் விழுந்து கிடக்கிறியே, சாதாரண ஒரு பதவிக்காக, ஒரு எம்பி பதவிக்காக. நீ போனால் பல எம்பி எந்திரிச்சு நிற்பான். இன்னைக்கு இந்தியாவில் கமலஹாசன் தெரியாத எம்பி இருக்க மாட்டான். ஆனால் கமலஹாசன் ஒரு எம்பி பதவிக்காக உதயநிதி காலில் விழுந்தார்ல, அதனால தான் உதயநிதியை தூக்கி கொண்டாடுறாங்க. நம்ம புரிஞ்சுக்கணும், பதவி வேணா நீங்கள் உதயநிதி காலில் தானே இன்றைக்கி விழணும். இன்றைக்கி டிஎம்கேல பதவி வேணா நீங்கள் யார் காலில் விழணும்? உதயநிதி காலில் விழுந்தால் தான் பதவி கிடைக்கும். அதனால் எல்லாருமே ஒட்டுமொத்த கட்சியும் உதயநிதி காலில் விழுது. இன்றைக்கி அவர் வந்து டிசிஷன் மேக்கராக அங்கே இருக்கார். எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நோக்கியே போல அவங்க வந்து ஏடிஎம்கேல வந்திருக்க ஒரு பிளவு மாதிரி டிஎம்கேல வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப் சைடாக கோல் ஆடுறாங்க. தலைமை இவர் தான், அவரை ஏற்றுக்கணும். நீங்கள் இவரை ஏற்றுக்கிறவங்க கட்சிக்கு வா. இப்போ இன்றைக்கி மனோஜ் பாண்டியன் போயிருக்காரு, இன்றைக்கி தங்கத்தமிழ்ச்செல்வன் போயிருக்காருன்னா அவங்க எல்லாரும் உதயநிதி ஏற்றுக்கணும். நீ ஏற்றுக்கலாம், உனக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை. சேகர் பாபுவாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும். நீங்கள் உதயநிதி ஏற்றுக்கிறவங்க மட்டும் தான் திமுகவில் இருக்க முடியும். உதயநிதிக்கு எதிராக அரசியல் பண்ணுறவங்க யாராவது திமுகவில் இருக்காங்களா சொல்லுங்கள்? அப்போ அந்த அக்செப்டன்ஸாக அவங்க இப்பயே கொண்டு வராங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயின் பண்ணுவோம்ல, வீட்டில் இருக்க வளர்க்குறதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரி திமுகக்காரரை அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. அடுத்து வந்தாச்சுன்னா அவர் தான் முதலமைச்சர், காலில் விழணும், நல்லா குனியணும், எல்லா ட்ரைனிங்கும் இப்போயே கொடுக்குறாங்க. கமல் மூலயமா கொடுக்குறாங்க. பார் உலக நாயகனே எப்படி அடிக்கிறார் பார் ஜால்ரா, அப்புறம் நீ அடுத்த ஜால்ரா அதை விட பெருசாக அடிக்கணும். உலகன கமல் அடிக்கிற, கமல் பேசுகிறாரு பாரியா, யார் பேசுகிறா? கமல் அடிக்கிற ஜால்ரா விட உன் ஜால்ரா பெருசாக இருக்கணும், உன் சத்தம் கமலை விட பெருசாக கேட்கணுன்றான். யாரை வச்சு சொல்கிறான்? நல்லா புரிஞ்சுங்க. கமலை பெரிய ஆளுன்றோம், கமலை கமலை இருந்தாலும் என்னையா பண்ணுறாரு? போய் உதயநிதி காலில் விழுறாரு, நீ என்னையா நின்றுக்கிட்டு இருக்க? கமலை வச்சு அடிக்கிறான். அதான் அரசியல். இந்த அரசியலை செய்ய தவறுறாங்க சிலர். நான் சொல்கிறது புரியுதா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கமலுக்கு என்ன இருக்குது? நீங்கள் போய் இன்டெலெக்சுவல்னு சொல்ல முடியுமா கமலை? ஒரு எம்பிக்காக காலில் விழுந்ததுக்கப்புறம் உதயநிதி, அதாவது சூரியன் இப்படிலாம் ஒரு கேவலமாக எதுக்கு இந்த ஜால்ரா அடிக்கணும்?